ஹலோ ட்ரேடர்ஸ். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் அண்ட் தென் லாஜிக் மூலியமா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர ஸ்டடி பண்ணிட்டு வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களோட எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஸோ, நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நானும் என்னோட சேனலும் பொறுப்பாகாது. வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. இதுல நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம் அனைத்தும் லாஸ் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம என்சிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்சிபி அப்படின்னா என்னன்னா, நிஃப்டி 50 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்சிபி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னைக்கு ஒரு ட்ரேடரா நீங்க என்ன விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே தேவை. அந்த லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியிற மாரி இந்த வீடியோ வந்து இருக்கும். இது இந்த இந்த ஒரு வீடியோவ பார்த்தா நம்ம லாஜிக் அப்படியே 100% ஸ்ட்ராங் ஆயிற முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த ஒரு வீடியோவ நீங்க ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு, நீங்க ஓனா வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம லாஜிக் எந்த அளவுக்கு பிரசன்ட் ஆகுது, எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் மொமெண்டம் அடிப்படையில வொர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். ஓகே. இப்போ நிஃப்டி 50 சார்ட்லயும் எஸ்டர்டே ஹை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். கால் ஆப்ஷன் பிரீமியம்லயும் எஸ்டர்டே ஹை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். புட் ஆப்ஷன் பிரீமியம்லயும் எஸ்டர்டே ஹை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியமும் எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும். நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேல போயிட்டாங்க. ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியமும் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கணும். புட் ஆப்ஷன் பிரீமியமும் எஸ்டர்டே லோவுக்கு கீழ இருக்கணும். இதுல கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல இல்லாம, ஸ்பாட் மட்டும் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் ரிவர்சல் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது சொல்லி தந்தது. இப்போ ஒரு சிம்பிள் சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். அத பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். லாஸ்ட் எக்ஸ்பைரி பாருங்க. ப்ரீவியஸா நடந்த எக்ஸ்பைரி. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலயும், ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேலயும் இருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் எங்க இருக்கணும்? ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேலயும், எஸ்டர்டே ஹைக்கு மேலயும் இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான், ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அப்படி கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல இல்லாம, எஸ்டர்டே ஹைக்கு கீழ இருந்து, ஐவி லெவலும் நமக்கு ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேல நிக்காது அப்படிங்கிறது நம்ம 90% ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில நம்மளால ஓரளவுக்கு அனலைசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசின கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது வந்து பாருங்க, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம். இங்க நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஏன் கரெக்ட்டா 24,000 நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. 24,000 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் சூசிங்க்கு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது வச்சிருக்கோம். அந்த ஒரு ஃபார்முலா பேசிஸ்ல தான் நம்ம ஸ்ட்ரைக் சூசிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபார்முலா பேசிஸ்ல எனக்கு 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் எடுத்துக்கிறேன். 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாருங்க. எஸ்டர்டே ஹைக்கு மேலயும் போகல. ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேலயும் போகல. ஆனா, ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலயும், ப்ரீவியஸ் டே குளோஸ்க்கு மேலயும் போயிருக்காங்க. இப்போ இவங்க இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல இருந்திருக்கணும். இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்காங்களா? எஸ்டர்டே ஹைக்கு கீழ இருக்காங்களா? எஸ்டர்டே ஹைக்கு கீழ. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு கீழ இருக்கும்போது, ஸ்பாட் சார்ட் எப்படி எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் மார்க்கெட் இங்கிருந்து ஒரு நல்ல ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த இடத்துலயும் வந்து பாருங்க, சேம் அதே கான்செப்ட்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்மளோட மூளைய நம்ம யோசிக்க வைக்கணும். புரியுதுங்களா? இங்க சிம்பிளா நம்ம யோசிச்சோம்னா, விஷயத்த மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். காம்ப்ளிகேட்டடா யோசிச்சோம் அப்படின்னா மட்டும் தான், அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களால ஆராய முடியும். இப்போ ஸ்பாட்
ஓகேங்களா? ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, லோவுக்கு கீழ ஓப்பன் ஆயிருக்காங்க. இப்போ ஸ்பாட் வந்து லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஸ்பாட் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ஹைக்கு மேல நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஸ்பாட் லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அப்போ மார்க்கெட் இவங்களோட ஓப்பன் என்ன 23,880. ஸோ நான் 23,900 புட் நான் எடுத்துக்கிறேன். 23,900 புட்டு ஜூன் 2ஆம் தேதி எக்ஸ்பைரி. 24,900 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல எஸ்டர்டே ஹையில ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நான் போடுறேன். அப்ப 23,900 புட்டு எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆக முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆன்சர் பண்ணிக்கோங்க. என்னோட ஆன்சர் வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்டும் எஸ்டர்டே லோவுக்கு மேல வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம். நமக்கு சேம் அதனுடைய லாஜிக் பாருங்க. ஸ்பாட் எஸ்டர்டே லோவுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கணும். ஆனா, இங்க புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல இல்ல. ஸோ, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைக்க மாத்தி கால் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம பார்க்குறோம். ஜூன் 2ஆம் தேதி. 23,800 கால். 23,800 கால். இப்போ இந்த இடத்துல பாருங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க எஸ்டர்டே ஹையில இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. அட் தி சேம் டைம் கால் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பா இருந்திருக்கும். இப்போ நீங்க எல்லாருமே பொதுவா யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹைல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டான். அப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோவ தாண்டுனா அப்படின்னா, இவன் ஹைக்கு போவான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்க நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். அந்த மாரி நீங்க ஒரு ஐடியா பண்ணி யோசிங்க. ஸோ, நம்ம இந்த ஒரு வீடியோவுக்கு 300+ லைக்ஸ் அண்ட் தென் 100+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இதனுடைய அப்டேட்டட் கான்செப்ட்ட நம்ம YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க அதிகமான விஷயம் இல்லாம, கம்மியான விஷயத்த வச்சு நல்ல லாஜிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ரீதியா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ட நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ ட்ரை பண்ணி பாருங்க. அது கம்ப்ளீட்டா பெய்டு தான். ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லோ அப்படின்ட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லோ அப்படின்ட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் 2 பேருமே லோவுக்கு மேல ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு முரண்பாடு தான். இப்போ கால் அண்ட் புட் 2 பேருமே ஹைக்கு மேல ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. கால் அண்ட் புட் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல 2 பேருமே ட்ரேட் பண்ணாலும் யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ வந்து தான் ஆகணும். அதே மாரி தான் கால் ஆப்ஷன் பிரீமியமும், புட் ஆப்ஷன் பிரீமியம் 2 பேருமே லோவுக்கு மேல ட்ரேட் ஆகக்கூடாது. இந்த 2 பேருமே லோவுக்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த 2 பேர்ல கால் அண்ட் புட் அப்படிங்கிற இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தான் லோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கன்ஃபார்ம் ஆகும். இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எனக்கு லோவுக்கு மேல போயிட்டாங்க. அப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம் லோவுக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே டைம்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோவுக்கு கீழ வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. எக்ஸாக்ட்டா அவங்களும் எஸ்டர்டே லோவுல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோவ சப்போர்ட் எடுக்குறாங்க. எஸ்டர்டே லோவுக்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் நின்னா, ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு எஸ்டர்டே லோவுக்கு மேல தான் நிக்கறக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு புட் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழ போகணும். ஏன் அப்படின்னா, 2 பேருமே எப்படி கால் ஆப்ஷன் அண்ட் தென் புட் ஆப்ஷன் 2 பேருமே எப்படி ஹைக்கு மேல ட்ரேட் ஆக முடியாதோ, 2 பேரும் எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ட்ரேட் ஆனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க கீழ வரணுமோ, அதே மாரி தான் கால் அண்ட் புட் 2 பேருமே எஸ்டர்டே லோவுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க லோவ விட்டுக் குடுக்கணும். அது விட்டுக் குடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல, கீழ, சைட்வேஸ் அண்ட் வாலட்டிலிட்டியா தான் இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன், நல்ல ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்மளால பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு நமக்கு இந்த மாரி லாஜிக் அப்படிங்கிற சிம்பிளான லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்.
இந்த ஒரு சிம்பிளான லாஜிக் விஷயமே நமக்கு தெரியல அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம எவ்வளோ ஓவர் ட்ரேட் பண்ணி நம்மளோட கேப்பிட்டல தேவையில்லாம ட்ரேட் பண்ணி எத்தன பேர் லாஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம்லயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஹை, க்ளோஸ், லோ அப்படிங்கிறது 3 தான் கேமே. அப்ப இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் லோக்கு மேல போறாங்கன்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் லோக்கு கீழ வரணும். அப்படி இல்ல கால் ஆப்ஷன் பிரீமியம் லோக்கு மேல போறாங்கன்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் கரெக்ட்டா ஹைலேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். இந்த மாரி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி, நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஓனா கான்செப்ட்ட கிரியேட் பண்ணி, ஒரு ஓன் லாஜிக் உங்களுக்கு கிரியேட் பண்ணி, மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கறக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவுமே அதிகம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஒரு வீடியோக்கு 300+ லைக்ஸ் அண்ட் தென் 100+ கமெண்ட்ஸ் குடுங்க. கான்செப்ட்ட நீங்க வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாயிண்ட் டூ பாயிண்ட்டா நம்ம சொல்லியிருப்போம். அத வச்சு நீங்க ஒரு ஓன் கான்செப்ட் கிரியேட் பண்ணி மார்க்கெட்ட உங்களோட ஓன் அனாலிசிஸின் படி நீங்க ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணலாம். நன்றி, வணக்கம்.